ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மட்டனை வந்து 1/2 kg மட்டன் வந்து பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி வந்து சைஸ் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மட்டனை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 விசில் மட்டும் விட்டு மட்டனை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து பிரியாணியில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 3 விசில் நம்ம விடுவோம், அதனால் அதிலே பாயில் ஆகிடும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. சீக்ரெட் மசாலா ஒன்று சொன்னாங்க, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, லவங்கம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெயை ஊற்றிக்கிட்டு பச்சை மிளகா, நறுக்கி வச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ப்ரௌன் கலராக மாறணும், அப்போ தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வந்து எண்ணெயில் இந்த மாதிரி வதங்கினதும் அரைச்சி வச்சு அந்த சீக்ரெட் மசாலாவையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதை ஆட் பண்ணிட்ட அப்புறம் அதுவும் நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் இதில் வந்து மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். மட்டன் மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூளுங்க, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் பாயில் பண்ணி வச்சுருந்த மட்டனை மட்டும் தனியாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அதில். அதுக்கப்புறம் தயிர் வந்துங்க, தயிர் 1 கப் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, கிரேவி செம்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்ல கலராக இருக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அந்த மட்டன் பாயில் பண்ண தண்ணியை வந்து அளந்து ஊற்றிக்கணும். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதனால் 1 கிளாஸ் வந்து மட்டன் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன், 1 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து இதை வந்து கிண்டி விட்டுட்டு டேஸ்ட்டை பார்த்து உப்பை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது தண்ணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை மட்டும் எடுத்து நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே புதினா கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 4 விசிலுங்க. உங்கள் அரிசி எந்த 2 விசிலில் பாயில் ஆகிடும் அப்படின்னா 2 விசில் விட்டுக்கோங்க. எனக்கு வந்து 4 விசில் தாங்க, அதனால் 4 விசில் விட்டு அதுக்கப்புறம் விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து கிரேவி பிரியாணி மாதிரி நல்லா வந்து இதாக இருந்துச்சுங்க. பார்க்கவே அந்த அளவுக்கு டெம்ப்ட் ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா மெயின் இது வந்து அந்த அரைச்சி சேர்க்குறோம் இல்லைங்க மசாலா, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாலாம், அதுதாங்க அந்த மெயின் டேஸ்ட்டை வந்து அந்த அளவுக்கு கொடுக்குதுங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டனும் வந்து பீஸ் வந்து உடையவே இல்லை, நல்லா பதமாக வெந்திருந்துச்சு.